ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாங்க நம்ம ஈஸியாக ஒரு சிம்பிளாக ஒரு சிக்கன் ரெசிபி பார்க்கலாம். இது நார்மலாக உங்களுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குக் பண்ணாதவங்க தெரியாதவங்க கூட இது ஈஸியாக சமைச்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் முந்திரி எடுத்துருக்கிறேன். ஒரு 8 முந்திரி அளவு எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்க சிக்கன் அளவு பார்த்தீங்கன்னா 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். முந்திரி, பாதாம் இது 2யும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். நான் 8 எடுத்திருக்கேன். முந்திரி 8, பாதாம் 8 எடுத்திருக்கேன். எடுத்து கழுவி நல்லா ஊற வச்சுக்கலாம். இது கூட நான் வரமிளகாய் ஒரு 7 பீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் காஷ்மீரி மிளகாய் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது நல்லா கலரும் கொடுக்கும் இன்னும். நான் என்கிட்ட அது இல்லாதனால நான் வரமிளகாய் எடுத்திருக்கிறேன். இதையும் நல்லா ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். பின்ன சின்ன வெங்காயத்தை உரித்து நான் எண்ணெயில் வதக்கி எடுத்துருக்கிறேன். ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கிறேன். இது 2யும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்கள், சின்ன வெங்காயத்தை நான் எண்ணெயில் ஒரு அளவுக்கு வதக்கி எடுத்துருக்கிறேன். தக்காளியை போட்டுக்கலாம். இது கூட நான் வரமிளகா அந்த ஊற வச்சுருந்தோம் இல்லையா 15 நிமிஷம், வரமிளகா, பாதாம், முந்திரி இதையும் கூட மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன், ஒரு 3/4 ஸ்பூன் உங்களுக்கு பட்டை தூள் எடுத்துக்கலாம். பட்டை இருக்கு இல்லையா, பட்டையை தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், நான் 1 கிலோ சிக்கனை கழுவி நல்லா எடுத்துட்டு இதில் 200 ml தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கிலோவுக்கு 100 ml போதும். நான் 1 கிலோ எடுத்துருக்கனால 200 ml தயிர் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துருக்கேன். இது கூட சேர்த்து எனக்கு காரம் பத்தாதனால எனக்கு தேவையான அளவு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். ஆச்சி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் கலரும் கொடுக்கும். இது கூட தேவையான அளவு உப்பும் எடுத்துருக்கேன். எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். தயிர், நான் அரைச்சி வச்ச மசாலா, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வாணலில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோன்னா நீங்கள் தேவைன்னா நெய் இருந்தால் நெய் கூட சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். இதில் நான் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கிறேன். ஜீரகம் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த கிரேவிக்கு. பிறகு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இது போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. வந்தவுடனே நம்ம 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, சிக்கன் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே நம்ம கேஸை சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ணோம்னா உங்களுக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துடுங்க. இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை சிக்கனுக்கு, ஏன்னா தயிர் இருக்கு இல்லையா, ப்ளஸ் சிக்கனில் உள்ள தண்ணியே போதும். இது வேகிறதுக்கு தகுந்த அளவுக்கு இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். கேஸை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வெந்ததும் எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. கொத்தமல்லி தழை இருந்தால் இது மேலே கொத்தமல்லி தழை தூவிக்குங்க, இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், 15 மினிட்ஸ் கழித்து நான் எடுத்துருக்கிறேன். ரொம்பவும் கிரேவியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் நான் ஒரு செமி கிரேவியாக இருக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நார்மலாக எல்லாருமே ரொம்ப அதிகமான உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இல்லை வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம செஞ்சுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு பிடிக்கும். சுட சுட சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், சாப்பாட்டுக்கு தான் வச்சு சாப்பிட்லான்ட்டு இருக்கேன். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும்.